சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 87.98% பேர் தேர்ச்சி பெற்றதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் மற்றும் எந்தெந்த இணையதள முகவரி வாயிலாக மாணவர்கள் தங்களுடைய ரிசல்ட்டை தெரிந்து கொள்ளலாம், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சிபிஎஸ்இயை பொறுத்தவரையில நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு பாட வகையாக இருக்கிறது. அதே போல மாநில பாடத்திட்டங்களின் கீழும் இது போன்ற தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில சிபிஎஸ்இயின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்து முடித்திருக்கிறது. அதன் அடிப்படையில 12ஆம் வகுப்பின் பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் cbse.result.nic.in என்ற இணையதளம் மூலமாகவும் results.cbse.nic.in என்ற இணையதளம் மூலமாகவும் பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக டிஜி லாக்கர் மூலமாகவும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இணையதளத்தின் உள்நுழைந்து அவர்களது ரோல் நம்பர், ஸ்கூல் நம்பர் மற்றும் அட்மிட் கார்டு ஐடி நம்பரை உள்ளிட வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் அதற்கான மதிப்பெண்ணை தெரிந்து கொள்ளலாம். இந்த சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை பொறுத்தவரையில கடந்த மார்ச், பிப்ரவரி மாதங்கள்ல நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை மட்டும் 16,33,730 பேர் எழுதியிருந்தனர். அதுல மொத்தமாக 14,224 பேர் எழுதியிருந்தனர். அதுல 14,26,420 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள்ல 87.98 என்பது இந்த ஆண்டின் தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. கடந்த ஆண்டின் தேர்ச்சி விகிதத்தோடு ஒப்பிடுகையில 0.62% அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 87.33% சிபிஎஸ்இயின் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதமாக இருந்தது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில 87.98 என்பது தேர்ச்சி விகிதமாக பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக சிபிஎஸ்இ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதுவதற்கு 16,33,730 பேர் பதிவு செய்திருந்ததாகவும் தேர்வுகளை அட்டன் செய்தவர்கள், அதாவது தேர்வுகள் அப்பியர் ஆனவர்கள் எண்ணிக்கை 16,21,224 அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை 14,26,420 பதிவாகி இருக்கிறது. கடந்த ஆண்டுகளோ ஒப்பிடுகையில 0.62% அதிகமான தேர்ச்சி விகிதம் என்பது சிபிஎஸ்இல பதிவாகி இருப்பதாக தற்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பொறுத்தவரையில மொத்தமாக கடந்த ஆண்டு 21,84,117 பேர் தேர்வு எழுதியிருந்ததாகவும் அதுல 20,16,779 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில இந்த ஆண்டு தேர்வு முடிவுகள் வரும்போது இந்த தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கிறதா என்பது தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகள் வெளியிட இருக்கிறது. அதுல 87.98% சிபிஎஸ்இ தேர்ச்சி விகிதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மண்டல வாரியான தேர்வு முடிவுகள் வெளியாகும். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.